தனுஷ் வந்து ஒரு 20 கோடி கேட்டார் அப்படின்னு இந்த யூடியூப்ல உட்காந்துட்டு பல பேர் முழங்குறத பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே சிரிப்பு தான் வந்து. வெற்றிமாறன் பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்துக்கிட்டா ஒரு உதவி இயக்குனராக இருந்து அவருக்கு வந்து முதல் பட வாய்ப்பு கொடுத்து அவர் இயக்குனராக்குனதே தனுஷ் தான். இந்த பக்கம் அப்படி தனுஷுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய திரை வாழ்க்கையில் அவருக்கு 2 தேசிய விருது கிடைப்பதற்கு இவர் முக்கியமான காரணம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே வெற்றிமாறனுடைய இத்தனை வருட திரை வாழ்க்கையில் அவர் எந்த சர்ச்சைக்குமே விளக்கம் கொடுத்ததே என்ன. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வாடிவாசல் குறித்து வராத சர்ச்சையா ஒரு நாளும் வெற்றிமாற வாயை திறந்து இதுதான் நடக்குது அப்படின்னு வந்து எந்த கிளாரிஃபிகேஷனும் கொடுத்ததே இல்லை. அதே மாதிரி விடுதலை படம் ஆரம்பிச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு செய்தி வந்துட்டே இருக்கும். அப்படிப்பட்ட வெற்றிமாறன் இந்த விவகாரத்தில் வந்து நம்ம வந்து ஒரு விளக்கம் கொடுக்கலன்னா தப்பாயிடும் அப்படின்னு வந்து ஒரு வீடியோ மூலமாக ஒரு விளக்கம் கொடுத்ததற்கு காரணம் என்ன அப்படின்னா, எஸ்டிஆர் தனுஷ் என்னதான் இருந்தாலும் இவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு திரை ரீதியில் ஒரு முரண் இருக்குன்னு தான் நம்ம பார்க்குறோம். அப்படின்னும் போது இந்த யூனிவர்ஸுக்குள்ள எஸ்டிஆர் வர்றதுங்கிறது அவருக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுள். இந்த ப்ராஜெக்ட் வந்து இவர் உடனடியாக என்கேஜ் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா, இப்போ இவருக்கு ஒரு வெற்றி தேவைப்படுது, அந்த வெற்றிமாறன் மூலம் தனக்கு கிடைக்கும் அப்படின்னு இவர் நம்புறது. ஸோ இப்படி இருக்கும்போது இது தனுஷுக்கு சொன்ன கதை அல்லது தனுஷுடைய வடசென்னையுடைய ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்லாம் அவர் பேசிக்கிட்டு இருக்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் வடசென்னைங்கிறது ஒரு வெற்றி படம். 4-5 செகண்ட் காட்சிக்கு வந்துட்டு 10 கோடி ரூபா கேட்டாரு தனுஷ். இந்த பக்கம் பார்த்தா வெற்றிமாறன் வந்து ஒரு படத்தையே தூக்கி கொடுக்குறாரு. இப்போ நயன்தாராவுடைய அந்த ஆவணப்படத்தில் இவர் வந்து அந்த கிளைம் கேட்டார்ல, அந்த பணத்தை வச்சு தனுஷ் எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஆனால் அதனுடைய இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியுடைய காப்பிரைட் ஓனர் தனுஷ். ஆனால் உங்ககிட்ட நான் எதுக்கு பர்மிஷன் வாங்கணும்னு ஒரு தெனாவட்டா அவரை மதிக்காமல் அவருடைய ப்ராப்பர்ட்டி அவங்க எடுத்து யூஸ் பண்ணும்போது அவங்க மீது ஒரு சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு ஒரு முயற்சி பண்ணார். அதே நான் இங்கே அப்படி கிடையாது. மீடியா ஸ்கொயர் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது பத்திரிகை பீரங்கி திரு பிஸ்மி அவர்கள். வணக்கம் சார். பொதுவாக சினிமா அரசியலில் வந்துட்டு நிரந்தரமான நண்பனும் இல்லை எதிரியும் இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு நட்பு கிட்டத்தட்ட 20 வருஷத்தை தாண்டியும் இந்த பணம் அப்படின்னு வந்துருச்சுனாலே நட்பு கசந்து போயிடும்லாம் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட 20 கோடி ரூபா தனுஷ் கேட்டார் அப்படி இப்படின்ற செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கும்போது இல்லை ஃப்ரீயாகவே என் படத்தை வச்சுக்கோங்கன்னு சொல்கிற மாதிரி தனுஷ் அவர்கள் வெற்றிமாறனுக்கு அதை வடசென்னையினுடைய எல்லா விதத்தையும் கொடுத்த ஒரு விதம் இருக்குது. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? அது உண்மை என்ன அப்படின்னா, வெற்றிமாறனுக்கும் அந்த தனுஷுக்குமான நட்பு அப்படிங்கிறது அது வெறும் நட்பு இல்லை, நட்பை தாண்டிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். நட்பை தாண்டிய ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது காமெடியாக இருக்குது. அதனால அதுதான் உண்மை. என்னென்னா ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து அதீத மரியாதை, அன்பு, ஒரு கூட பிறந்த சகோதரன் மாதிரி ஒருத்தரை வந்து நினைக்கிறாங்க. அதுதான் ரொம்ப உண்மையான விஷயம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 பேர் சைட்லேயுமே ஒரு நியாயமான காரணங்கள் இருக்குது. இப்போ வெற்றிமாறன் பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்துக்கிட்டா ஒரு உதவி இயக்குனராக இருந்து அவருக்கு வந்து முதல் பட வாய்ப்பு கொடுத்து அவர் இயக்குனராக்குனதே தனுஷ் தான். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து அவருக்கு வந்து டேட் கொடுத்து வெற்றிமாறன்னா இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு அவர் இருப்பதற்கு தனுஷ் வந்து ஒரு முக்கியமான காரணம். ஸோ அதனால் அவருக்கு தனுஷ் மேலே வந்து ஒரு பெரிய மரியாதை இருக்குது. இந்த பக்கம் அப்படி தனுஷுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய திரை வாழ்க்கையில் அவருக்கு 2 தேசிய விருது கிடைப்பதற்கு இவர் முக்கியமான காரணம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே ரொம்ப ஒரு ஆழமான நட்பு இருக்குது. இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் வெற்றிமாறன் தெரியுமில்ல, ரொம்ப உண்மையை சொல்லப்போனால் இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த சிம்பு ப்ராஜெக்டுக்கான கதையில் வந்து அவருக்கே ஒரு பெரிய கிளாரிட்டி இல்லை. இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு அவர் யோசிக்கிட்டே இருக்காரு. அப்படி ஒரு முறை யோசிக்கும் போது வடசென்னையுடைய ஃப்ரான்ச்சைஸ் மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் அவருக்கு தோணுது. என்னன்னா, நீங்கள் வடசென்னை பார்த்துருப்பீங்க, அதில் வந்து ஒரு கட்டத்தில் வந்து தனுஷ் வந்து ஜெயிலுக்கு போயிடுவார். இப்போ இந்த கதையில் என்னன்னா, அந்த தனுஷ் ஜெயில் உள்ளார இருக்கும்போது வெளியில் நடக்கிற சம்பவங்களை வச்சு இவர் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணுறாரு. அப்படி பண்ணும்போது வடசென்னையிலிருந்து சில கேரக்டர்கள் இதுக்குள்ளார வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு எல்சியு மாதிரி இது ஒரு விசியுன்னு நீங்கள் வச்சுக்கலாம் நம்ம. அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம தனுஷ்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணும்போது தனுஷ் சொல்லியிருக்காரு, நீங்கள் என்ன வேணாலும் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுதான் உண்மை. ஸோ அந்த நம்பிக்கையில் தான் இவர் வந்து அதை நோக்கி வந்து அப்படி நகர ஆரம்பிக்கும் போது இப்போ அவருக்கே தோணியிருக்கு, வடசென்னையில் இப்போ நம்ம சில கேரக்டர்களை இது உள்ளார கொண்டு வர்றோம், ஆனால் அன்னைக்கு அவங்களுடைய தோற்றத்துக்கும் ஆர்டிஸ்டாகவே சொல்கிறேன் இன்றைய தோற்றத்துக்குமே பெரிய வித்தியாசம் இருக்கும். அப்போ அதுவே காமெடி ஆகிடுமே அப்படின்ட்டு அந்த ஐடியாவை ட்ராப் பண்ணிவிட்டு வேற மாதிரி சப்ஜெக்ட் யோசிக்கலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கு. இதுதான் உண்மை. ஆனால் இது எதுவுமே தெரியாமல் தனுஷ் வந்து ஒரு 20 கோடி கேட்டார் அப்படின்னு இந்த யூடியூப்பில் உட்காந்துட்டு பல பேர் முழங்குறத பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே சிரிப்பு தான் வந்தது. என்னென்னா, நீங்கள் ஒன்று இண்டஸ்ட்ரியில் இருக்கணும், அப்படியே இண்டஸ்ட்ரியில் இருப்பவர்களாக இருந்தாலும் நீங்கள் சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட போய் அதை வந்து கேட்கணும்ல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கே யாருமே கிடையவே கிடையாது. அந்த பேட்டி கொடுப்பவர்களும் அப்படி தான் இருக்காங்க, பேட்டி எடுப்பவர்களும் அப்படி தான் இருக்காங்க.
இப்போ ஒரு தகவல் சொல்றாங்க அப்படின்னா அதற்கான நம்பகத்தன்மை என்ன நம்ம கேட்கணும்ல. அதுவும் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஏதோ பக்கத்துல உட்காந்த மாதிரி பயங்கரமா அடிச்சு விடுறாங்க. வெற்றிமாறன் கடுப்பாயிட்டாரு, உடனே சொல்லிட்டாரு, நான் வேற கதை ரெடி பண்ற பாரியா அப்படின்ட்டு கடுப்பா. இப்படியெல்லாம் பயங்கர ஸ்கிரீன் பிளே பண்ணும்போது எனக்கு உண்மையிலேயே சிரிப்பா இருந்தது. பட் உண்மையில நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, வெற்றிமாறனுடைய இத்தனை வருட திரை வாழ்க்கையில அவர் எந்த சர்ச்சைக்குமே விளக்கம் கொடுத்ததே இல்லை. என்ன இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வாடிவாசல் குறித்து வராத சர்ச்சையா, இன்னும் சொல்ல போனால் வாடிவாசல் சர்ச்சைக்காக கின்னஸ் ரெக்கார்ட்லேயே வந்து அதை பதிவு பண்ணலாம். அவ்வளவு செய்திகள் வந்தது. ஒரு நாளும் வெற்றிமாற வாயை திறந்து இதுதான் நடக்குது அப்படின்னு வந்து எந்த கிளாரிஃபிகேஷனும் கொடுத்ததே இல்லை. அதே மாதிரி விடுதலை படம் ஆரம்பிச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு செய்தி வந்துட்டே இருக்கும். முக்கியமாக வலைப்பேச்செல்லாம் போய் பார்த்தா விடுதலை பற்றி பேசிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இதுலேயும் நிறைய சர்ச்சை இருந்தது. அவர் வாயை திறந்து சொன்னதே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் சில மீடியாக்கள் அவர்கிட்ட கேட்கும் போது கூட அப்படி சிரிச்சுக்கிட்டே கடந்து போயிடுவார். அப்படிப்பட்ட வெற்றிமாறன் இந்த விவகாரத்தில் வந்து நம்ம வந்து ஒரு விளக்கம் கொடுக்கலன்னா தப்பாயிடும் அப்படின்னு வந்து ஒரு வீடியோ மூலமாக ஒரு விளக்கம் கொடுத்ததற்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம மேலே உள்ள மரியாதையில் அன்புல நீங்கள் வடசென்னையுடையது எதை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னு சொன்ன தனுஷுடைய பெருந்தன்மை இங்கே புரிந்து கொள்ளப்படாமல் இந்த மாதிரி ஒரு அவதூறுக்கு வந்து அவர் ஆளாயிட்டாரே அப்படிங்கிற அந்த எண்ணம் தான். ஸோ அதை வந்து அவர் செஞ்சது உண்மையிலே பாராட்டுக்குரிய விஷயம். இப்போ பொதுவாக வந்துட்டு இந்த ரஜினி, கமல், விஜய், அஜித் இந்த மாதிரி நாட்கள் வந்துட்டு என்னன்னா, ஒருத்தருக்கு சொன்ன கதையை இன்னொருத்தர் வந்துட்டு பெருசாக வந்துட்டு ரசிக்க மாட்டாங்க, அதை வந்துட்டு நம்ம பண்ணணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. இப்போ அப்படி இருக்கும்போது வந்துட்டு இப்போ எஸ்டிஆர், தனுஷ் என்னதான் இருந்தாலும் இவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு திரை ரீதியில் ஒரு முரண் இருக்குன்னு தான் நம்ம பார்க்குறோம். அப்படின்னும் போது இந்த யூனிவர்ஸுக்குள்ள எஸ்டிஆர் வர்றதுங்கிறது அவருக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும்? இல்லை, அதெல்லாம் அவங்களுக்கு முக்கியம் இல்லை. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சிம்புவாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவர்களுக்கு தேவை வந்து ஒரு வெற்றி. இன்னும் முக்கியமாக சொல்ல போனால் சிம்பு வந்து வெற்றி படம் கொடுத்தே ரொம்ப நாளாச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் அவரும் பார்த்தீங்கன்னா லைம்லைட்டில் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்காரு. உண்மையில் சிம்புவிடம் இருந்து ஒரு வணிக வெற்றி படம் இப்போ வரவே இல்லை. அவருக்கு வந்து ரொம்ப தேவையாக இருக்குது. இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா, அவருக்கு பிறகு சினிமாவுக்கு வந்த நடிகர்கள்லாம் சிம்புவை தாண்டி பல மடங்கு உயரத்துக்கு போயிட்டாங்க, சிவகார்த்திகேயன் போன்றவர்கள்லாம். ஸோ அப்படி இருக்கும்போது இவருக்கு வந்து ஒரு கமர்ஷியல் வெற்றி தேவைங்கிறதுனால அவர் வெற்றிமாறன் ப்ராஜெக்டை உடனே கமிட் பண்ணியிருக்காரு. இன்னொன்று உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு ஒரு ஹீரோவை வைத்து நீங்கள் படம் எடுக்கணும் அப்படின்னா அவங்கள்ட்ட அட்வான்ஸ் கொடுத்துட்டு மினிமம் 3 வருஷம் வெயிட் பண்ணணும். இதுதான் நிலைமை. அதே மாதிரி ஒரு இயக்குனர் ஒரு ஹீரோ கிட்ட போய் கதை சொல்லிட்டு மினிமம் 2 வருஷம் வெயிட் பண்ணணும். இதுதான் யதார்த்தம். ஆனால் சிம்பு ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பவே மாட்டீங்க, 1 வாரத்தில் கமிட் ஆகுது. வாடிவாசல்னு ஒரு படம் ட்ராப் ஆகுது. இப்போ அடுத்து என்ன பண்ணலான்னு தானுவோட பேசுகிறாரு. இல்லைப்பா நம்ம இதுக்கு மேலே வெயிட் பண்ணக்கூடாது, ஒரு ப்ராஜெக்ட் வேணும், அப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது இப்போ சிம்புகிட்ட வேணா பார்க்குறீங்களா அப்படின்னு அவர் ஒரு சஜஷன் சொல்கிறாரு. இவர் போய் பேசுகிறாரு. உடனே அது ப்ராஜெக்டாக டிசைன் ஆகி இப்போ அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துருச்சு. புரியுதா இல்லையா? அப்போ அந்த அளவுக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து இவர் உடனடியாக என்கேஜ் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா, இப்போ இவருக்கு ஒரு வெற்றி தேவைப்படுது. அந்த வெற்றி வெற்றிமாறன் மூலம் தனக்கு கிடைக்கும் அப்படின்னு இவர் நம்புறது. ஸோ இப்படி இருக்கும்போது இது தனுஷுக்கு சொன்ன கதை அல்லது தனுஷுடைய வடசென்னையுடைய ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்லாம் அவர் பேசிக்கிட்டு இருக்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் வடசென்னைங்கிறது ஒரு வெற்றி படம். ஸோ இப்போ அந்த பிராண்டு வந்து நமக்கு உதவுது அப்படிங்கிற அந்த கால்குலேஷனை பார்த்து போட்டிருப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். நிச்சயமா சார். சார் இப்போ நீங்கள் சொல்லும்போது வாடிவாசல் டிராப்டு அப்படின்னீங்க. ஆனால் வந்துட்டு வெற்றிமாறன் சொல்லும்போது ரொம்ப நாகரிகமாக கதை இன்னும் ரெடி ஆகலை, கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இல்லையா? இப்போ டிராப்டு அப்படிங்கிறது டிராப் தான், அதில் எந்த மாற்றமே இல்லை. சூர்யாவை வைத்து அந்த வாடிவாசல் எடுக்கப்படுவதற்கான வாய்ப்புங்கிறது 99% கிடையாது. இங்கே நடந்த பல விஷயங்களை பார்த்து அடிப்படையில் நம்ம சொல்கிறோம். அதே நேரம் அந்த வாடிவாசலில் வேறொரு ஹீரோ எனக்கு தெரிஞ்சு தனுஷ் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. நான் ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, சூர்யாவுக்கும் வெற்றிமாறனுக்கும் முதல்ல ஒரு முரண் ஏற்பட்டது இந்த அமீர் விவகாரத்தில். அப்போ என்ன வெற்றி என்ன பிளான் பண்ணுறேன்னா, சூர்யா வேண்டாம் வேற ஹீரோ வச்சு பிளான் பண்ணுவோம் போது அவர் தனுஷ்கிட்ட வந்து ஒருத்தர இதை பற்றி பேசுகிறாரு. அப்போ தனுஷ் சொன்னார் என்னன்னா, நீங்கள் எப்போ வேணாலும் கூப்பிடுங்க, நான் வர்றேன், நான் வந்து ரெடியாக இருக்கேங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தனுஷை வச்சு அந்த வாடிவாசல்ங்கிற மாதிரி கூட ஒரு சின்னதான ஒரு மூமெண்ட்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது சூர்யாவாகவே மறுபடி தொடர ஆரம்பிச்சது. இன்னைக்கு சூர்யா இல்லாமல் போனதால் எதிர்காலத்தில் தனுஷ் நடிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரம் நீங்கள் மீடியாக்களிடம் அல்லது ஒரு பொதுவெளியில் பேசும்போது எல்லா விஷயத்தையும் நீங்கள் பேசிட முடியாது என்ன. அப்போ சில விஷயங்களை மறைத்தும் சில விஷயங்களை பூடகமாகவும் சில விஷயங்களை மிகைப்படுத்தியும் அது சொல்கிறதுங்கிறது ஒரு நார்மலான விஷயம்தான். அதனால் அதை நம்பணும்னு நம்ம அவசியம் இல்லை. ஸோ இப்போ என்னதான் வந்துட்டு வடசென்னையினுடைய எல்லாத்தையும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி வெற்றிமாறனுக்காக தனுஷ் சொன்னா கூட இந்த எஸ்டிஆர் படத்தினுடைய தயாரிப்பாளர் வந்து தானு.
ஸோ தானு அவர்களுடைய பொருளாதாரம் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னும் போது தனுஷ் அவர்கள் எங்கேயாவது வந்து கோ ப்ரொடியூசர் அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்கு? இல்லை, வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தானு தான் தயாரிப்பாளர், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இன்னொரு விஷயம் இதில் லாஜிக்கான விஷயம் என்ன அப்படின்னா, தனுஷுடைய அன்புக்குரிய தயாரிப்பாளர்களில் தானு வந்து ரொம்ப முக்கியமானவர். உங்களுக்கு தெரியும், தனுஷ் வந்து அப்போ அந்த காலா அந்த படம்லாம் எடுத்துக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் அவருக்கு ஒரு பொருளாதார நெருக்கடி வரும்போது தானு என்ன பண்ணார் அப்படின்னா, தனுஷை வந்து 3 படத்துக்கு கமிட் பண்ணி ஒரு பெரிய தொகையை அவருக்கு வந்து பேமெண்ட்டாக கொடுத்தாரு. அதாவது இந்த 3 படத்துக்கான சம்பளத்தை சிங்கிள் பேமெண்ட்டாக அவருக்கு கொடுத்து அவருடைய பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுறதுக்காக அவர் ஹெல்ப் பண்ணார். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தனுஷ் மீது தானுவுக்கும் தானு மீது தனுஷுக்குமே வந்து ஒரு பெரிய மரியாதை இருக்குது. ஸோ அதனால தான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு பைசா வேணாம். ஒரு பக்கம் வெற்றிமாறன், இன்னொரு பக்கம் தானு. அதனால தான் இவர் இந்த விஷயத்தில் வந்து ரொம்ப லிபரலாக நடந்துக்கிட்டது. அதே நேரம் நீங்கள் கேட்ட மாதிரி இவர் இந்த மாதிரி நமக்காக பெருந்தன்மையை எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருக்காரு, அப்போ நம்ம அவரை இதுக்குள்ளார கொண்டு வருவோம் அப்படின்னு தானு நினைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதே நேரம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல ஒரு சிக்கலும் இருக்குது. ஏன்னா படத்தோட ஹீரோ வந்து சிம்பு. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தனுஷுடைய பேர் அதில் போடுறாருன்னு வச்சுங்க, இணை தயாரிப்பு அப்படின்னு போடுறத வந்து சிம்பு ரசிக்க மாட்டார். என்னென்னா வெளியில் 2 பேரும் நண்பர்கள் மாதிரி ஒரு தோற்றத்தை காட்டினாலும் உள்ளுக்குள்ளே 2 பேருக்கு ஒரு ரைவல் இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதனால் இப்போ இன்னும் சொல்ல போனால் அந்த படத்தில் நன்றின்னு தனுஷுக்கு தேங்க்ஸ் கார்டு வருதாங்கிறதே டவுட்டு தான். ஏன்னா அது இவர் விரும்ப மாட்டார் அப்படிங்கிறதுனால அதை வந்து வெற்றி எப்படி சமாளிக்க போறாருங்கிறது தெரியல. ஒரு 4-5 செகண்ட் காட்சிக்கு வந்துட்டு 10 கோடி ரூபாய் கேட்டாரு தனுஷ். இந்த பக்கம் பார்த்தா வெற்றிமாறன் வந்து ஒரு படத்தையே தூக்கி கொடுக்குறாரு. இதை எப்படி நம்ம பார்க்கறது? அதுதாங்க, எந்த மனிதனும் எல்லா நேரத்திலும் எல்லாரிடத்திலும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அதுதான் விஷயம். நீங்களா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், நான் உங்கள்கிட்ட ஒரு முகம் காட்டுவேன், ஆனால் இன்னொருத்தர்கிட்ட நான் காட்டுற முகம்ங்கிறது வேறா இருக்கும். புரியுதா இல்லையா? அதோட அர்த்தம் என்னன்னா, நீங்க என்கிட்ட எப்படி நடந்துக்கிறீங்களோ அப்படித்தான் நான் உங்ககிட்ட நடந்துக்குவேன். இதுதானே மனித இயல்பு. தனுஷை பொறுத்த வரைக்கும் இப்ப நயன்தாராவுடைய அந்த ஆவணப்படத்துல இவர் வந்து அந்த கிளைம் கேட்டார்ல, அந்த பணத்தை வச்சு தனுஷ் எதுவுமே பண்ண போறது இல்லை. ஆனா அதனுடைய இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியுடைய காப்பிரைட் ஓனர் தனுஷ். ஆனா உங்ககிட்ட நான் எதுக்கு பர்மிஷன் வாங்கணும்னு ஒரு தெனாவட்டா அவரை மதிக்காம அவருடைய ப்ராப்பர்ட்டி அவங்க எடுத்து யூஸ் பண்ணும்போது அவங்க மீது ஒரு சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு ஒரு முயற்சி பண்ணார். அதே நான் இங்கே அப்படி கிடையாது. நட்புக்காக நான் என்னத்தை வேணாலும் அவங்களுக்கு கொடுப்பேன் அப்படிங்கிற அந்த ஸ்டாண்ட் அங்கே எடுக்கிறார். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, வெற்றிமாறன்கிட்ட இவர் 20 கோடி ரூபாய் கேட்டார் அப்படின்னு ஒரு வதந்தியை பரப்புனாங்க தெரியுமா? அப்படி பரப்புனவங்களே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவர் ஏற்கனவே நயன்தாரா கிட்ட அப்படி தான் ஒரு சின்ன கிளிப்ஸுக்கு இவ்வளோ ரூபா கேட்டாரா அப்படின்னு அதையும் கொண்டாந்து தூக்கி போட்டு இந்த கட்டுக்கதைக்கு வந்து ஒரு லாஜிக்கான ஒரு வலு சேர்க்கிற மாதிரி அதை வந்து பரப்புனாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இவர்கள் நடந்து கொண்டதற்காக அவர் அப்படி நடந்து கொண்டார். இவர்கள் அவர்களோட நட்போடு இருப்பதால் இதுல வந்து ரொம்ப லிபரலா நடந்துக்கிட்டார். அப்படித்தான் நான் பாக்குறேன். சும்மா ஒரு கற்பனையா ஒரு கேள்வி சார். இப்போ என்னதான் வந்துட்டு இந்த வெற்றிமாறன் அந்த தனுஷ்குள்ள ஒரு நல்ல நட்பு இருந்தா கூட ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு இதை உதாரணத்துக்கு வந்து நயன்தாரா அவர்களை வைத்து வெற்றிமாறன் ஒரு படம் பண்ணணும்னு விரும்புறாரு இல்லை நினைக்கிறான்னு அதை உண்மையிலேயே இந்த நட்பை தாண்டி பண்ணுவாங்க. இல்ல அது வந்து இப்ப வெற்றிமாறன் நயன்தாராவை வைத்து படம் இயக்குவதில் தனுஷுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. வெற்றிமாறன் ஒரு இயக்குனர், அவர் யாரை வச்சு வேணாலும் படம் இயக்கலாம், அது அவருடைய உரிமை. இல்லையா தனுஷுக்கும் இவங்களுக்கும் ஆகாது, அதனால இவங்க எப்படி வந்து இவரை வச்சு நயன்தாரா வச்சு படம் எடுக்கலாம் அப்படின்லாம் நம்ம கேட்கவும் முடியாது, எதிர்பார்க்கவும் முடியாது. அப்படி ஒரு விஷயங்கள் நடந்தாலும் தனுஷு நிச்சயமாக அதில் வந்து தலையிட மாட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வேறு அது வேறு, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு சுதந்திரம் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, என்னதான் நாம் வந்து ஒரு நெருக்கமான நண்பர்களாக இருந்தாலும் அவர்களுடைய இதில் தலையிடுவதற்குன்னு ஒரு பவுண்டரி லைன் இருக்குல்ல, அதை தாண்டி போய் வந்து எனக்கு அந்த அம்மாவை பிடிக்காது அதனால நீங்கள் அவங்கள வச்சு படம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தனுஷ் போக மாட்டார். அப்படிதான் நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார், நேரத்தில் தகவல். ரொம்ப நன்றி.